வணக்கம். இது ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் மொபைல் ஆப்க்கான ட்ரெய்னிங் வீடியோ. ஸோ, இதுதான் நம்மளுடைய மொபைல் ஆப். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம Gmail வச்சு லாகின் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னால பேஷண்ட் வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அவரை ரெஜிஸ்டர் பண்ணிப்பாரு அப்படின்னு பார்த்தோம். அவர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சீஃப் உடைய டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ, ஃபஸ்ட்டு இந்த கிளைண்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணினதுனால இங்கே 1ன்னு காமிக்குது. உள்ளே போய் பார்த்தா அவருடைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ சீஃப் வந்து இந்த கிளைண்ட்டுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின இன்ஃபர்மேஷன்லேருந்து இங்கே அப்டேட் ஆகிடும். அவர் இதில் பார்த்துப்பாரு. பேஷண்ட் வந்து அவுட் பேஷண்ட்டா இன் பேஷண்ட்டா அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணுவார். பை டிஃபால்ட் அவுட் பேஷண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் என்ன அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத சீஃப் வந்து இங்கே ஆட் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கமெண்ட் ஆட் ஆகிருக்கு. அப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் செஷனுங்கிறது இங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ இங்கே எவ்வளோ நாள் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி போட்டு இங்கே கிரியேட் செஷன் கொடுத்துடுவார். இங்கே கொடுத்ததுக்கப்புறம் மல்டிபிள் செஷன்ஸும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத இங்கே சீஃப் அப்டேட் பண்ணுவார். இங்கே பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த கன்சென்ட் ஃபார்ம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். அந்த பேஷண்ட்டுடைய நேம், ஏஜ் எல்லாமே இதில் டவுன்லோட் பண்ணி பேஷண்ட்கிட்ட சைன் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த சேவ் காஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேஷண்ட் வந்து ரிசப்ஷன் போவார். இப்போது ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு எப்படி டேஷ்போர்டு இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு இருக்கும். அதில் கிளைண்ட்ஸை பற்றி அதே சேம் கிளைண்ட்டை நேமை பார்த்து அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ரிசப்ஷனிஸ்ட் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே வியூ ஆர் ரெக்கார்ட் பேமெண்ட்ஸ்குள்ளே போய் என்ன பேமெண்ட் ரிசீவ் ஆகுதுங்கிறத என்ட்ரி போட்டுக்கலாம். இங்கே என்ட்ரி போட்ட உடனேயே பேஷண்ட்டுக்கு அவருடைய இமெயிலுக்கு இன்வாய்ஸ் போயிடும். இங்கே கிளிக் பண்ணியும் இன்வாய்ஸ் பார்த்துக்கலாம். இது ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். இமெயில் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ இல்லை பிரிண்ட் அவுட்டாவோ கொடுக்க இது யூஸ் ஆகும். இங்கே பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தெரபிஸ்ட்டுக்கு அந்த பேஷண்ட்டை பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருடைய டேஷ்போர்டில் இப்படி காமிக்கும். ஸோ என்ன அசஸ்மெண்ட்டு, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவர் இங்கே பார்த்துக்கலாம். அவர் இங்கே ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு போட்டுட்டு இப்போது அந்த பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கான ஃபோட்டோவையும் அந்த கமெண்ட்ஸையும் அவர் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் மொடாலிட்டின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இந்த ஸ்விட்சை டாக்கிள் பண்ணிட்டாருன்னா பேஷண்ட்ஸ்க்கு எல்லா செஷனுமே இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அந்த கிளைண்ட்ஸுடைய இன்ஃபர்மேஷன் இங்கே 0 ஆகிடும். ஸோ இந்த டேபில் 0 ஆகிடும் அங்கே பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். அந்த கிளைண்ட்டை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த கிளைண்ட் இன்ஃபோக்கு போயிட்டு இங்கே அந்த கிளைண்ட்டுடைய நேம் இங்கே டைப் பண்ணணும். இங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போது அந்த பேஷண்ட்டை பற்றி ஹிஸ்ட்ரி, என்னன்னைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்தது, என்ன அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் சம்மரி டோட்டலாக ஓவரால் ட்ரீட்மெண்ட்டில் எவ்வளோ நாள் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக மல்டிபிள் ரோல்ஸ் இருக்குது. ரிசப்ஷனிஸ்ட், சீஃப், தெரபிஸ்ட், நர்ஸ் அண்ட் அட்மின்னு இவங்க எல்லாரும் ஜிமெயிலை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.